நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தினார் ஆராதனை வேலை. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? ஆமென். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பலன் இன்றைக்கு நம்ம மேல் இறங்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். ஆமென். வேத வசனத்தில் நிறைய இடத்துல உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட் வந்து எப்போ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோமோ, எப்போ நம்ம பலவீனமாக உணர்கிறோமோ, அப்போ அந்த பலவீனத்துக்கு தலையாட்டாமல் 2 கைகளையும் உயர்த்தி நீங்கள் என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பாத்திரத்தை தன்னுடைய பலத்தினால் நிரப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பலத்தில் ஒரு பாத்திரம் ஆல்ரெடி ஃபில்லாக இருந்தால் அது திருப்பி ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம பலத்தில் நம்முடைய காரியத்தில் நம்ம ஃபில்லாக இருக்கும் போது we don't need God, we don't need his strength. அவருடைய பலன் நமக்கு தேவையில்லை. ஆனால் எப்போ நம்ம பலவீனமாகிறோமோ, எப்போ நம்முடைய சரீரங்கள் ஆகாலும் சரி, நம்முடைய சிந்தையிலானாலும் சரி, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் whenever we are becoming weak, நீங்கள் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி எனக்கு கர்த்தர் பலவீனப்படுற அனுமதிக்கிறார்னு யோசிக்காமல் இதில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பவுலுடைய பலவீனத்தில் தான் அப்பாவுடைய பலன் பூரணமாய் விளங்கினது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற சில குறைவுகள், சில பலவீனங்கள், அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அவர் பலன் பூரணமாய் நிரம்புவதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதும். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யோர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா சஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கு. ஆமென். அவர் கிருபை போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கு. 2026 ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, His grace is sufficient. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. ஆமென். எது இருந்தாலும், எது இல்லைனாலும், யார் இருந்தாலும், யார் இல்லைனாலும், ஹல்லேலூயா, அப்பா நீங்க போதும், உங்க கிருபை எனக்கு போதும். ஆமென். அப்படி ஒரு தேவ பலனை தான், அப்படி ஒரு கிருபை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். தி வேர்ட் ஆஃப் த லார்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சோர்ஸ். இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த வார்த்தை நம்ம உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே இருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய வசனம் பலமாய் மேற்கொண்டது அதையே சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவருக்கு இந்த வருஷம் துவங்கினதில்லை. ஸோ வசனம் மேற்கொள்ளணும், வசனம் வந்து ப்ரிவேல் ஆகணும். எந்த சூழலுக்கு மேலேயும் வார்த்தை இருந்தால் போதும், அந்த சூழலை மாற்ற இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் குடும்பமாக, இந்த விசேஷமான இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் ஒரு குடும்பம் எதை முதலாவது வாஞ்சிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் தான். ஹல்லேலூயா. ஆமென். இது 2ஐயும் நம்ம குடும்பங்களுக்குள்ள நம்ம தக்க வைத்து கொண்டோம்னா நம்முடைய சூழல் எப்படி இருந்தாலும், நம்முடைய பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய முற்பிதாக்கள் யாராக இருந்தாலும், ஹல்லேலூயா, பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது பிளெஸ்ஸடாக வர ஜெனரேஷன் மாத்திரம் இல்லை. நான் சமீபத்தில் லேவியராகம புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த மோவாபியர்களை சேர்க்கவே கூடாதுன்றார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள சேர்க்காத, அவனை உள்ளேயே சேர்க்காத, இந்த அமலேக்கின சேர்க்காத, அவன் 10 தலைமுறைக்கு அவன் உள்ளே சேர்க்காத அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் அதை வாசிக்கும் போது யோசித்தேன், ஆனால் ரூத்துன்ற ஒரு பெண்ணை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்து இஸ்ரவேல் குடும்பத்தோடு சேர்த்து அந்த அம்மாவோட பேரை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவரை அடையாளப்படுத்துவதற்கு அந்த தலைமுறையில் அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எல்லாவற்றையும் அந்த வார்த்தை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. எதிர்மறையான எந்த சூழல்களையும் இந்த வார்த்தை மேற்கொள்ளும். ஆமென். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான் யாக்கோபை குறித்து நம்ம ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தை திருப்பி கொண்டு என்னோடு கூட நீங்க, தேங்க்யூ ஜீசஸ், அங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். ஜெனசிஸ் 28, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபு இப்போ ஈசாக்கை விட்டு பிரிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி யாக்கோபு பிரிந்து போகும் பொழுது யாக்கோபின் கைகளில் என்ன இருந்தது, என்ன வச்சுருந்தார் யாக்கோபு கையில்? வெறும் கோல் தான். ஆமாம். ஈசாக்கு அவர் அவர் தான் பிளஸ் பண்ணி அனுப்புகிறாரு நம்ம வாசிக்கிறோம்ல. வார்த்தையை நீங்கள் முதல் 2 வசனங்கள்லாம், முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்பொழுது முதல் 4 வசனத்தில் blessings over ஜேக்கப்,
ஈசாக்கு யாக்கோபை பிளஸ் பண்ணுறார். இவருடைய பிளஸ் பண்ணாரே, கையில் ஏதாவது ஒரு வெள்ளி கட்டி, தங்க கட்டி, ஏதாவது வழி துணைக்கு ஏதாவது 2 வேலைக்காரங்க, எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்காங்க அவருக்கு, எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது, எவ்வளோ சம்பத்துகள் இருக்குது. இந்த எந்த சம்பத்துகளையும் யாக்கோபு கையில் கொடுத்து அனுப்பல. யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிட்டார். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அங்கே ஜேக்கப் இப்போ சுமந்து போகிறது, நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தா யாக்கோபு ஏதோ சும்மா கையில் கோலை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் உச்சந்தலையின் மேலே சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாக்கோபு புறப்பட்டு போய் ஒரு இடம் வருது, அந்த இடத்துக்கு பேர் லூஸ். அந்த இடத்துக்கு வந்த உடனே ராஜாமம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாதிரி நமக்கு டார்ச்சோ விளக்கோ அப்போ இல்லை. அதனால அவர் என்ன செய்கிறாரு, சரி நைட் ஆகிடுச்சு, நம்ம இங்கேயே தங்கிடுவோம், காலையில் எழும்பி பிரயாணத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிடன் பிளான் இட். அவர் அதை திட்டம் பண்ணல, லூஸில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு திட்டம் பண்ணல. இப்போ நாங்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ணி வரோன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த இடத்துல நேற்று நாங்கள் கிளம்பி வரும்போது ரொம்ப தூரம், நைட் வரும்போது நாங்கள் 1:30 அப்படி 1:40 அப்படி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் எங்களுக்காக முழிச்சிருந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது கிளம்பும் போதே என்னுடைய கணவர் சொன்னார், லஞ்ச் முடித்த உடனே டீக்கு மதுரையில் நிறுத்துவேன், அடுத்து நாகர்கோவில் தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் நிறுத்துங்கன்னா நிறுத்திடுவார். பட் வி பிளான் சர்டன் டெஸ்டினில் போய் நம்ம நிற்கணும். இப்படி நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல நம்ம நிறுத்துவோம், இந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் புறப்படுவோம். இது வந்து இட் இஸ் நாட் அ பிளான்டு பிளேஸ். யாக்கோபு வந்து நம்ம லூஸ் போனோன்னா தங்கிடலாம் அப்படின்னு திட்டமெல்லாம் பண்ணல. அவர் நடந்துகிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் நடந்து லூஸ்க்கு வரும்போது இருட்டாயிடுச்சு, அவ்வளோதான். இட் இஸ் வெரி தற்செயலாய் நடந்தது போல இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்த உடனே அவர் தங்கின உடனே ஒரு கல்லை தான் எடுத்து தலைக்கு வச்சுக்கிறார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு நல்லா தெரியும், இந்த ஏதாவது ஒரு குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டாலோ, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ, இந்த பகலெல்லாம் நம்ம கூட மனுஷங்க இருப்பாங்க, ராத்திரி எல்லாரும் அவங்கவுங்க அறைக்கு போகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நிறைய பிரச்சனைகளை நம்ம தியானிக்கிற இடமே அந்த ராத்திரி தான். கரெக்டாக இல்லைங்களா? பகலெல்லாம் கூட வேலை செய்கிறது, போகிறது வர்றது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, இப்படியே தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடலாம். ஆனால் இந்த நைட் சமயத்தில் அந்த பெட் மேலே படுக்கும்போது தான் நமக்கு எல்லாம் உள்ள ஓடும். அந்த ராத்திரி யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ராத்திரி யாக்கோபு எவ்வளவு நிச்சயமற்றவராக இருந்திருப்பார். அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி நம்ம வாழ்க்கை இருக்க போகுது, எப்படி நம்ம இருக்க போகிறோம், இவ்வளோ நேரம் நல்லா அப்பா வீட்டில் இருந்தோமே, இப்போ நம்ம கடந்து இங்கே வந்திருக்கிறோமே, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியாது, நோ க்ளூ. அந்த ராத்திரி யாக்கோபுடைய மனதை நம்ம நினைத்து பார்த்தா இட் would have been really கன்ஃபியூஷன்ஸ், போராட்டம். இது எல்லாவற்றின் நேரத்தில் தான் தேவன் அன்றைக்கு ராத்திரி யாக்கோபுக்கு தரிசனமாக்குறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் இந்த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் கூட எந்த மனுஷங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்கள் கூட வருவார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை விட்டு ஒரு லெவல் வரைக்கும் அழாத, உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நபர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லையெல்லாம் தாண்டி நமக்குன்ற ஒரு தனிப்பட்ட எல்லைக்குள்ளே யாராலையும் வரவே முடியாது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், மேபி எப்படி நம்ம வாழ்க்கை இருக்க போதோ, எப்படி 2026 இருக்க போதோ, எப்படி நம்ம நடக்க போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி எழும்பி வரப்போகிறோம், இது எப்படி நடக்க போகுதுன்ற குழப்பத்தோடு ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு God wants to meet you. ஹல்லேலூயா. உங்களை மீட் பண்ண விரும்புகிறார். ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராத்திரி இந்த பகல் வேளையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் நம்மளை சந்திக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வருஷம், இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சந்திப்பார், உன் குறைவுகள் நிறைவாக்குவார். என் தொண்டை கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அதனால என் வோக்கல்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டாம், ஆனால் இந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். கர்த்தரின் ஜனமே உன்னை சந்திப்பார், இந்த வரிகள் எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சந்திப்பார். இந்த பைபிளில் கர்த்தர் சந்தித்த பல நபர்களை நம்ம இந்த பைபிளில் பார்க்கணும். யாரையெல்லாம் கர்த்தர் சந்திச்சாரோ அவங்க வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று சந்திப்புக்கு முன், சந்திப்புக்கு பின் அப்படின்னு.
அவங்க லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்க சுச்சுவேஷன் மாறி இருக்கும். இப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது எதுனா கர்த்தருடைய சந்திப்பு தான். பயந்து போரடித்தவன் ஒரு போராளியாய் மாறுகிறான்னா அது கர்த்தர் சந்தித்ததுனால தான். ஹல்லேலூயா, ஆமென். மீதியானியருக்கு பயந்தவன் இப்ப மீதியானியரை ஒருத்தரை துரத்துறது போல துரத்துற ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மாறுறாருன்னா அது கர்த்தர் சந்தித்ததற்கு பின்பாகத்தான். பைபிள் அந்த மாதிரி கர்த்தர் ஒரு ஜனத்தை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெத்லகேமில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஜனத்தையோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு பர்சனையோ எங்கெல்லாம் கர்த்தர் சந்தித்தாரோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைக்கு ஏதுவான மாற்றங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் நீங்க அப்படி யாக்கோபை போல குழப்பத்தோட பயத்தோட, ஆமென், வெறும் வார்த்தை தான் இருக்கு, வெறும் கோல் தான் இருக்கு, என்கிட்ட பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து அந்த வரிகளை சொல்லுங்க. இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார்னு பாடலாமா? இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், என் குறைவுகள் நிறைவாக்குவார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே, கர்த்தரின் ஜனமே என்னை சந்திப்பார், என்னை சந்திப்பார், என் வறட்சிகள் செழிப்பாக்குவார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே என்னை சந்திப்பார், வறட்சிகள் செழிப்பாக்குவார். இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே, இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். கர்த்தர் என்னை சந்தித்ததா, இதுவரை நான் கண்ட கண்ணீர்கள் பலன் தரும். கர்த்தர் என்னை சந்திப்பதா, இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். கர்த்தர் உன்னை சந்திப்பதா, இதுவரை நீ வடித்த கண்ணீர்கள், இதுவரை நான் வடித்த கண்ணீர்கள் வந்தரும். கர்த்தர் உன்னை சந்திப்பதா. ஹல்லேலூயா. நிச்சயம் உங்க கண்ணீர்கள் பலன் தரும். நீங்கள் விதைத்த விதைகள் பலன் தரும். இந்த வருஷம் நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார். இந்த அதிகாரத்தில் தலைக்கு மேலே கல்லை வச்சு தலை கீழே கல்லை வச்சு யாக்கோபு அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சொப்பனத்தை பார்க்குறார். அந்த சொப்பனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வானம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறது. ஆமென். ஓப்பன் ஹெவன்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடிக்கடி இதை எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, ஒருவேளை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில், ஏதாவது ஒரு தடை, ஒரு கதவை நம்ம வாழ்க்கை. ஆனால் ஒன்று மட்டும் கேட்கணும். என்னென்னா, இங்கே உட்காந்துருக்கும் போது நான் தான் கேட்டுட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட, என்னென்னா, ஆண்டவரே எனக்கு எப்போதும் வானம் திறந்துருக்கும். கதவுகள் அடைந்திருக்கட்டும், அது அடையும் திறக்கும், ஆமாம் தானே. ஆனால் வானம் எனக்கு அடைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand that? இந்த பூமியில் ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் போகலாம், ஒரு விஷயம் நடக்கலாம். ஒரு இடத்துல நமக்கு ஓப்பன் டோர்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல நமக்கு க்ளோஸ் டோர்ஸ் இருக்கும். ஒரு சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அது முக்கியமே கிடையாது. திறந்த வானத்துக்கு கீழ் நம்ம இருக்கோமா, அதுதான் முக்கியம்.
இது மட்டும் எனக்கு அடைபடாம இருக்கட்டும், இது எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல இந்த வானத்துக்கும் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு மட்டும் சரியா இருந்தா இது எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு சாதகமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். இந்த வருஷம் ஒரு ஜெபம் தான், வானம் எனக்கு திறக்கணும். The heavens has to be open all the time, 24/7, 365 days, 12 months. Hallelujah. வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபம் நமக்கு என்னவா இருக்கட்டும். ஒருவேளை எங்க அப்பா கூட என்னை வெறுங்கையா அமைச்சிருக்கலாம், என் குடும்பம் கூட என்னை வெறுங்கையா விட்டுருக்கலாம். வார்த்தையை தவிர யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்லி வேர்ட், ஒரே வார்த்தை தான். முதல்ல தன் தகப்பன் சொல்லி அனுப்பின வார்த்தை, இப்ப கர்த்தரே தரிசனமாகி சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க நேரம் கிடைச்சா கண்டிப்பா 28:1-4 நீங்க வீட்டுல போய் தியானிங்க. பர்சனலா உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசன்ஸ்ல அது தியானிங்க. ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தைகளை வாசிப்போமா? அந்த இடத்துல நம்ம வந்து தேங்க்யூ ஜீசஸ். சாரி, என் பேப்பர் பறந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்மால். ஓகே, 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி உடைய ஒரு நுனி அங்க வானத்துல ஒரு நுனி இந்த பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். ஆனா அதுக்கு மேல அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு மேலே கர்த்தர் நின்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நின்று. ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தே சொல்லியிருக்கலாம், ஆனா நின்று சொல்றாரு. there's a difference இல்ல? எங்கெல்லாம் கர்த்தர் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸ்தேவானை கல்லெறிந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? அவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறத பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம். கர்த்தர் நிற்கிறாருன்னா he is honoring someone. ஹல்லேலூயா. கனப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆமே, எனக்காக நீ ஜீவனை கொடுத்தேன்னு ஸ்தேவானை ஹானர் பண்றார் ஏசப்பா. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவர் நிற்கிறாருன்னா அவர் செயல்பட போகிறார்னு அர்த்தம். he is coming into action அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போறார்னு அர்த்தம். அவர் நின்று ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதெல்லாம் யாக்கோபு எதிர்பார்க்கல. யாக்கோபு எதை எதிர்பார்க்கிறாருன்னா, பிழைச்சா போதும். ஏன்னா இப்ப அவர் தப்பித்து ஓடுறது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அவர் புறப்பட்டு போல, வாழ்ந்தா போதும் தான் புறப்பட்டு போற. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்ப ஈசாக்கு வீட்டிலிருந்து யாக்கோபு புறப்பட்டு போறது, நான் ஒரு சாதனையாளரா. இப்ப சில பேர்லாம் IAS IPS படிக்கிறதுக்கு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற கோச்சிங் சென்டரில் படிப்பாங்க. இப்போ அவங்க எதுக்காக புறப்பட்டு போகிறாங்கன்னா, ஒரு லக்கை வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் இவர் அப்படி போகலை. இட் வாஸ் நாட் டுவர்ட்ஸ் அ டெஸ்டினி. அவருக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஜீவன் தப்பணும், நம்ம அண்ணன் நம்மளை கொண்டுருவான், இங்கிருந்து நம்ம தப்பித்து என்ன பண்ண போகிறோம், போகிறோன்னு தான் போகிறார். இட் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் லைக் ஒரு எஸ்கேப் மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல பார்த்தா. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை டுவர்ட்ஸ் அவர் போகிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை வெளிப்புறமாக பார்த்தால் நீ ஏதோ தப்பித்து ஓடுற மாதிரி, ஏதோ உன் அண்ணனுக்கு பயந்து ஓடுற மாதிரி தெரிஞ்சா கூட, யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரன்னிங் அவே, யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சும்மா ஓடி போகல, நீ எதையோ ஒன்றை நோக்கி கர்த்தர் உங்களை நகர்த்தி கொண்டு போற. இட்ஸ் a plan. அது கர்த்தருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன். ஆமென். தேவ திட்டத்தின்படி தான் யாக்கோபு நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கூட வரார். எல்லாரும் கூடயும் அப்பா வரமாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஜஸ்ட் பிகாஸ் ஏசு என் கூட இருக்கிறார் அப்படின்றதுனால எல்லாரும் கூட ஏசு இருப்பாரானா கிடையாது.
யார் கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறார்களோ அவங்க கூட இயேசு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க அப்பாவுடைய திட்டத்திற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்க கூட இயேசு வருவார். அந்த இடத்துல அதான் யாக்கோபுக்கு சொன்னா, நான் உன் கூட வருவேன். உன் அப்பா உன் கூட வரலல்ல, உன் அம்மா உன் கூட வரலல்ல, உன் சகோதரன் உன் கூட வரலல்ல, ஆனா நான் உன் கூட வருவேன்னு கர்த்தர் சொல்றேன். நான் உன் கூடவே இருப்பேன். இந்த வசனத்துல நமக்கு ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, ஏல்வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த பகுதியில வருகிற உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நான் உங்களை பரம்ப செய்வேன். அல்லேலூயா, ஆமென். நீ தப்பித்து ஜீவன் தப்ப பிழைக்க நீ ஓடி வரல, உன்னை பெருக செய்ய கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, நீ படுத்திருக்கிற பாரு இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். ஆமென். தப்பித்து, அதாவது சும்மா வாழ்ந்தா போதும்னு வர்றவங்களுக்கு ஆண்டவர் தரது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உன்னை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். ஹல்லேலூயா. ஜேக்கப்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன தெரியுமா? தட் இஸ் நாட் an inheritance from Isaac. ஈசாக்கு கிட்ட இருந்து சுதந்திரத்தை யாக்கோபு பெறல. தட்ஸ் inheritance from the Lord. ஈசாக்கின் பயபக்திக்குரியவரிடத்திலிருந்து அவனுக்கு சுதந்திரம் கிடைத்தது. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand? It is not from ஈசாக்கு கிட்ட இருந்து இல்லை. ஏன்னா ஈசாக்கு எந்த சுதந்திரத்தையும் அவருக்கு என்ன பண்ணல, வெறுங்கையா தான் போனார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லைனே சொல்றாரு, அப்பா நான் உன் தகப்பனுக்கு தேவன், நான் உன் அப்பாக்கே அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க அப்பாக்கே அப்பா அவர். உங்க தகப்பன் ஒரு வேளை அதை செய்யாம போகலாம், உங்க முற்பிதாக்கள் உங்களுக்கு ஒரு வேலை செய்யாம போகலாம். மேபி யூ திங்க், நிறைய டைம் அப்படி யோசிச்சிருப்பீங்க, சே அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க, சே நமக்கெல்லாம் எதையுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு. நான் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா எதுவும் சேர்த்து வைக்கல, அவங்களால முடியல. அதில் எந்த தப்பும் இல்லை. அவங்க எப்படின்னா, தே சர்வைவ்ட். இந்த உலகத்தில் என்னுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். வாழ்ந்திருக்காங்க, பிழைச்சிருக்கிறாங்க, எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனால் கர்த்தர் ஒன்று எனக்கு சேர்த்து வைக்கலனாலும் இன்னைக்கு நாங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாக we are so satisfied ஒரு லைஃப்பை நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னா அது ஈசாக்கின் பயபக்திக்குரியவராலே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஈசாக்காலே செய்ய முடியாததை ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் செய்வார். ஈசாக்கால செய்ய முடியாதது எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் செய்வார். யாக்கோபால செய்ய முடியாததை யோசேப்புக்கு கர்த்தர் செஞ்சார். யாக்கோபால கொண்டு போய் ஈசாக்கு அதிபதியா மாற்றி இருக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். யாக்கோபு வார்த்தையை பெற்றிருந்தா கூட யாக்கோபு கொண்டு போய் அரியணையில நிறுத்திருக்க முடியாது. யார நிறுத்திருக்க முடியாது? யோசேப்பை. அவரால் செய்ய முடியாது. அவருக்கு அந்த பவர் இல்லை, அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவரால் அதை செய்ய முடியாது. ஆனா அதை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? தலைமுறைகளுக்கும் அவர் ஆண்டவர். அவர் ஒருத்தரை கைப்பிடிச்சார்னா அந்த ஒருத்தரை நடத்திட்டு விட்டுற மாட்டார். ஒருத்தரை கைப்பிடிச்சா ஹல்லேலூயா, அவரை அந்த மனிதனை முடிவு பரியந்தம் நடத்தி அவன் தலைமுறையை திரும்ப நடத்த துவங்குகிற தேவன் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். இஸ் a God of generations, God of generations. அப்படிதான் கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமின் கை பிடிச்சாரு, கேட்காமே ஈசாக்கு கையை வந்து பிடிக்கிறார். ஆமென். கேட்காமே. இந்த இடத்துல யாக்கோபு நைட் உட்காந்து விழிச்சு ஜெபிச்சுட்டுலாம் இல்லை, அவர் தூங்குறார், அவர் களைப்பு. ஹல்லேலூயா. நம்ம தூங்கினா கூட நம்ம சார்பில் செயல்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் சொல்ல வர்றது புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அவர் அங்கே நின்று நம்ம அதுக்கப்புறம் தான் வாசிக்கிறோம், யாக்கோபு தன் குடும்பத்துக்காக போராடுறதை பார்க்குறோம். இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே அவர் செய்யலை. இஸ் டேக்கிங் ரெஸ்ட். அவர் எதையும் செய்யலை. ஆனால் கர்த்தரே வாலண்டியராக வந்து சொல்கிறார், யாக்கோபே நான் உன் கையை பிடிச்சிக்க போகிறேன். ஆண்டவரே நீங்கள் என் கை பிடிங்கன்னு அவர் கேட்கல, நான் உன் கையை பிடிக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் கை பிடிக்கிறீங்கன்னா அதுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அப்படின்றார்.
The answer is, it is not about who you are, what you did. நீங்க என்ன யாரு, நீங்க என்ன செஞ்சீங்கன்றதெல்லாம் கிடையாது. உங்க அப்பாவுக்கு அவர் அப்பாவா இருந்தார்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அவர் அப்பாவாயிட்டார். ஹல்லேலூயா. இங்க வந்து ஆண்டவர் அவரே வாலண்டியரா அவரே இனிஷியேட் பண்றார், அவரே துவங்குறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா, நிறைய இடத்துல அவர் தான் துவக்கிறார் சில இடங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மனிதர்கள் வந்து சில டைம் நம்ம பார்க்குறோம், மனுஷங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறது. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தா அந்த மனிதர்கள் கர்த்தர் இடத்துல போயிருக்க மாட்டாங்க, அவங்க இருந்த இடத்துலையே அப்படியே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை தேடி போயிருப்பார், சமாரிய ஸ்திரியை தேடி போயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த மனிதனை கர்த்தர் ரிஸ்க் எடுத்து போயிருக்காரு, அவனுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பைபிளில் சில நபர்களை கர்த்தரே தேடி போய் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிதியோனை கர்த்தரே தேடி போறார். ஆண்டரே சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், God is initiating ஒரு சில திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் துவங்க நினைக்கிறார். ஆமென். அவரே உங்களை தேடி வந்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உங்க கையை பிடிப்பார், உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருப்பார், ஈசாக்கின் தேவன் உங்களோடு இருப்பார், யாக்கோபின் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எதில இருந்தோ வெளியே வரல, நீங்க எதையோ you are walking towards some great destinies. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.